ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் ஐடிசி ஷேரோட ஷேரை பற்றின டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐடிசி ஷேரோட ப்ரைஸ் ரைட் நோ ₹286 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ப்ரைஸில் நம்ம பை பண்ணுறது கரெக்டாக இல்லை கரெக்ட் இல்லையா அப்படிங்கிறது தான் சிம்பிளாக பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு மல்டிபிள் டைம் ஃப்ரேம்லையும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணால் தப்பு இல்லை. அண்ட் என்ட்ரிக்காக நான் பார்ப்பேன் மல்டிபிள் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஹையர் டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணுறது டெக்னிக்கல் டூல்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். என்ன டெக்னிக்கல் டூல்ஸ் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க லாஸ்ட் வீடியோவில். ஸோ டெக்னிக்கல் டூல்ஸ்னாலே நான் சிம்பிளாக ஃபஸ்ட் எடுத்தோடனே ஃபெபனாச்சியோட டூல்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுறது. ஸோ ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹையர் டைம் ஃப்ரேமில் ஓவர் வியூ ஆஃப் ஸ்ட்ரக்சர், மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குங்கிறது நான் பார்ப்பேன். ஸோ மார்க்கெட் எனக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்விங் கொடுத்துருக்காங்க. கரெக்ஷன்ஸ், அகெயின் கரெக்ஷன்ஸ். இந்த கரெக்ஷன்ஸ் எதுக்காகனா மொத்த லிக்விடிட்டியும் கிராப் பண்ணியிருக்காங்க. மொத்த லிக்விடிட்டியும் கிராப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன பண்ணியிருக்காங்க, நல்ல ஒரு புல் ரேலி. ஓகேவா? அடுத்தது இங்கே ஒரு கரெக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல லிக்விடிட்டி கிராப் பண்ணியிருக்காங்களா? எஸ், கிராப் பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்க லிக்விடிட்டியும் கிராப் பண்ணியிருக்காங்க. ஓகே, பர்ஃபெக்ட். லிக்விடிட்டிலாம் கிராப் பண்ணிட்டாங்க. இப்போ நான் இதெல்லாமே டெலிட் பண்ணிடுறேன். அண்ட் அடுத்த என்னோட டூல் வந்து ஃபெபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டை விட்டுடுவேன். அது வேண்டாம் எனக்கு. அண்ட் ஃபெபனாச்சி ட்ரெண்ட் பேஸ்ட் எக்ஸ்டென்ஷன். ஸோ ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் சரி, இன்வெஸ்ட் பண்ணலைனாலும் சரி, ஜஸ்ட் இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நான் அது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் இது வாங்கணும்னு கட்டாயம் இல்லை. நம்மளுடைய டூல்ஸ் எக்ஸாக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா. ஸோ என்னுடைய ஒப்பீனியன், நான் இந்த டூல்ஸ் தான் நான் எப்பவுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், டெக்னிக்கல் அனாலிசிஸ்ட். ஓகே, இப்போ என்னுடைய டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் என்னுடைய ரீட்ரேஸ்மெண்ட் டூல்ஸில் கிட்டத்தட்ட இப்போ மறுபடியும் ₹850 போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் அது எவ்வளோ தூரம் டியூரேஷன்ஸ் ஆகும்னு தெரியல. அண்ட் இப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு 330 அந்த ரேஞ்ச் கிட்ட மார்க்கெட் வந்துட்டு ஒரு கரெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் 2020 கோவிட் டைமில் நிறைய கிராஷ் ஆச்சு. பட் இருந்தாலும் ஆஃப்டர் கிராஷ்க்கு அப்புறம் 140லேருந்து இன்ஸ்டன்ட் ரேலி, நல்ல ரேலி போயிருக்காங்க. கிட்டத்தட்ட ஈஸியாக 500 கிட்ட போயிட்டாங்க. அண்ட் அகெயின் ஒரு புல் பேக் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 200 பாயிண்ட்ஸ் ரெடியூஸ் ஆயிருக்கு. இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் எடுத்துக்கிறேன். அண்ட் இதை நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் நான் தாராளமாக 850 வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நீங்கள் ஜஸ்ட் திங்க் அபவுட் 350 போனவன் கரெக்ஷன் ஆகிட்டு மறுபடியும் 500 போயிருக்காங்க. இந்த கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா 350லேருந்து ஆல்மோஸ்ட் 130 கிட்ட வந்திருக்கு. இந்த 130 தட் இஸ் அ கிரைசஸ். நம்மள வந்து கோவிட் கிரைசஸ்ங்கிற விஷயத்த ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணோம். அண்ட் குளோபல் வைஸில் நம்மளுக்கு இது ப்ராப்ளம்னால இந்த கிராஷ் வந்துச்சு. ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு எனக்கு கோவிட் வந்துருச்சு. இப்போ நம்ம கோவிட்லாம் இல்லை, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ ஜஸ்ட் டேரிஃப் போட்டுட்டு இருக்காங்க. ஜஸ்ட் சின்ன சின்ன பிரச்சனை மட்டும்தான், நம்ம பெருசாக எந்த ஒரு ப்ராப்ளமும் ஃபேஸ் பண்ணலாம். அப்புறம் ஏன் ஸ்டாக்ஸ் நம்மளுக்கு ஃபால் ஆகுது? தட் இஸ் கால்ட் சென்டிமெண்ட் அனாலிசிஸ். சென்டிமெண்ட்லி இந்த ஸ்டாக்ஸை இன்வெஸ்ட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் எப்போ நடக்குதுன்னா மேபி இதுக்கப்புறம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம், இல்லாமையும் போகலாம். பட் இப்போ நான் வாங்கினா ஃபியூச்சரோட என்னோட டார்கெட் அண்ட் 825 இஸ் மை பர்ஃபெக்ட் டார்கெட். இது என்னுடைய பர்சனல் டார்கெட். ஸோ ஓகே, அண்ட் எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிங்க. தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.